பூர்ண சக்தி நேயர்களுக்கு வணக்கம். Purna Shakti Fitness Fun Fest. Prime sponsor Sakhi for Life and Elder Care Company. Co-sponsored by Apollo Clinic. Powered by Oracle Hearing Care, Golden Years Home Health Care and Vedanta Senior Living. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நல்ல வாய்க்கு ருசியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதே சமயம் ஈஸியாக பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்குற வகையில் இன்றைக்கி நான் ஒரு கிச்சடி சாதம்னு சொல்லலாம், சாம்பார் சாதம்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஒரு அரை கப்பு அரை அழாக்குல கொஞ்சம் தலை தட்டி துவரம்பருப்பு எடுத்திருந்தேன். எடுத்துட்டு அதை நல்லா ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதே அளவு பச்சரிசி, அது புழுங்கலரிசி நம்மளோட இஷ்டம், நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். அதையும் எடுத்து ஒரு கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த பருப்பு துவரம் பருப்புக்கு அரை கப்புக்கு 1.5 கப்பு தண்ணியை ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பருப்பு ஓரளவுக்கு நல்லா 3/4% வெந்திருக்கும், இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கும். இந்த அரிசியை நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட இப்போ சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த பருப்பு தண்ணியை அளந்துக்குங்க. பருப்பு தண்ணி 1 டம்ளர் இருந்ததுன்னா திரும்ப இன்னும் 1 டம்ளர் தண்ணி அதோடு சேர்த்துக்கங்க. ஸோ மொத்தம் நம்ம ஏறக்குறைய 3 டம்ளர் தண்ணி சேர்த்துடுறோம். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஆனால் அந்த தண்ணி மட்டும்தான் பத்தாது, நமக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் அதில் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வச்சுருக்கேன், மஞ்சள் தூளும் உப்பும். ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கணும். இதை இப்போ நம்ம இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கடாய் போட்டுடுறேன். எண்ணெய் வதக்கிறதுக்கு நமக்கு எண்ணெய் வேணும். ஒரு 2-2.5 டீஸ்பூன் எண்ணெய் இதை ஊற்றிக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக இருந்த சைஸில் சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துங்க. அதை பொடியாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அதையும் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவு தான் இதில் சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும்போது லாஸ்ட்டாக சேர்க்கும்போது சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்க எண்ணெயில் கடுகு நல்லா பொரியணுங்க. அது எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் அதுக்கு ஒரு ருசியும் இதுவும் கொடுக்கும், மணமும் கொடுக்கும் அதில். ஸோ கடுகு நல்லா பொரியட்டும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்க நேரம் இதில் உளுந்து கொஞ்சமாக நான் குறைச்ச தீயில் வச்சு தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி உளுந்தும் ரொம்ப செவந்துடக்கூடாது, இளம் வறுப்பாக வறுப்படணும். அப்போ தான் அந்த டிஷ்ஷு வாசமும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி ஓரளவு வதக்கிடலாம். நம்ம இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதோட நம்ம தக்காளியில் இது வதங்கிட்டுருக்க நேரத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள், உங்கள் காரம் என்னவோ நம்ம போட்டிருக்க அளவுக்கு அதுக்கு தகுந்த. அப்படின்னா இன்றைக்கி இது கொஞ்சம் காரமான தூளுங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் சேர்க்க போகிறேன். இதில் இந்த சீரகத்தூள் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். அடுத்தது கரம் மசாலா. இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல தக்காளியும் அந்த பொடியெல்லாம் அதில் இதில் போட்டுடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். நான் ரொம்ப சேர்க்க போகிறது, ஏன்னா இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் திரும்ப நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது நான் ரொம்ப வதக்க போகிறதுல என்னென்னா, இதில் நம்ம திரும்ப குக்கரில் போட்டு மூடி வேக வைக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி திரும்ப ஒரு கொதி வரும்போது நம்ம இதில் தூக்கி இதோட போட்டுடலாம். அதாவது இந்த வேக வச்ச அரிசி பருப்போடு போட்டுடலாம். இதுக்கு இடையில இதில் 2 கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். முருங்கைக்கீரை நான் முதல் கைப்பிடி நிறைய போட்டிருக்கேன், அதனால் இதை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இதை தூக்கி இப்போ இது நல்லா இதில் ஏன் திரும்ப நீங்கள் அப்படியே ஊற்றி கொதிக்க விடலாமேன்னு கேட்கலாம். அந்த முருங்கைக்கீரை குக்கரை மூடி நம்ம வேக வைக்கும்போது
ஒரு நல்ல ஒரு வேக்காடு வெந்துடும். சீனியர் சிட்டிசன் தான் நம்மளுக்குலாம் வந்து அந்த கீரையெல்லாம் வெந்தால் தான் நமக்கு ஜீரணிக்கிற சக்தி இருக்கும். இல்லைன்னா அது கீரையெல்லாம் வேகாமல் நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் மூடி குக்கரை விசில் போட்டுடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் கொடுத்துருங்க. இது ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா தெரியும். நான் வந்து ஒரு துண்டு வாழைத்தண்டை எடுத்து மெல்லிய துண்டாக நறுக்கிட்டு நார் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் லேசாக உப்பு கலந்து வச்சு ஸ்டீம் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் குக்கரில். வாழைத்தண்டில் தண்ணி ஊற்றலை, குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி இந்த கிண்ணத்தை வச்சேன். வாழைத்தண்டு வச்சுருக்க கிண்ணத்தை சிட்டிக்கு ஒப்பி அந்த வாழைத்தண்டோடு கலந்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதோட 4 திராட்சை பழம் போட்டிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், தயிர் கொஞ்சம், அவ்வளோதான். இதோட கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இதை வந்து ஒரு அரை அரைச்சிட்டு நம்ம இதோட கலந்துட்டோன்னா இதுக்கு நல்ல சைட் டிஷ் இது. அவ்வளோதான். இப்போது இதை அரைச்சதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். இந்த பச்சை மிளகா மட்டும் உங்களுக்கு காரம் வேணாம்னு நினச்சிங்கன்னா அரை பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லை வெறும் தேங்காய் மட்டுமே போட்டு பண்ணிக்கலாம். பட் அந்த இனிப்புக்கு புளிப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன காரம் தேவை இல்லையா, அதனால் அதை கலந்துருக்கேன். இதில் வந்து திராட்சை போட்டது காரணம் நம்ம கடித்து சாப்பிடும்போது நடுநடுவில் அந்த திராட்சை கொஞ்சம் இனிப்பாக வரும், தட்டுப்படும், அதனால் டேஸ்டியாக இருக்கும். அதனால் அதை பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெடி. இப்போ இந்த பக்கம் இதுவும் ரெடி, வெந்துருச்சு பாருங்கள். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றணும். இந்த நெய் வேண்டாம், எனக்கு நெய் ஒத்துக்காது அப்படின்னா நினைக்கிறவங்க கொஞ்சமாக தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக நெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல ஃப்ளேவர். தேங்காய் பாலுக்கு ஃப்ளேவர் இல்லைனாலும் ஒரு ருசி கொடுக்கும். இது குட்டி ஸ்பூனாலும் நான் ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றினேன். பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா 1.5 ஸ்பூன் ஊற்றினா போதும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ இது ரெடி. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்சம் மீல். அப்படியே இதோடு நீங்கள் தயிர் சாதம் வேணும்னா சாப்பிட்லாம், அல்லது வெறும் தயிர் போட்டுக்கிட்டு ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்டுடலாம். இதுலேயே தயிர் வேறு இருக்குது. இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது புரதம், அதோட கூட நார் சத்து, அப்புறம் இந்த கார்போஹைட்ரேட்னு சொல்ல மாவு சத்துலேருந்து எல்லாமே அதோட கூட உங்களுக்கு இருக்கும். முருங்கைக்கீரைனா செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுனால மத்தியானத்தில் சாப்பிட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அது நல்லா செரித்து சாயந்தரம் நம்ம காஃபி சாப்பிட்ற நேரத்துக்கு ரெடி ஆகிடும். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.